இப்போ இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் யூஸிங் ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல். சரிங்களா? ஸோ எப்படி அந்த ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி கிரியேட் பண்ண போகிறோங்கிறத இனிமேல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். It control randomly selects banner graphics from a list which is specified in an internal XML schedule file. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு XML ஃபைலை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் ரேண்டமாக ஒரு இமேஜஸ் வந்து வியூ பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல். ஸோ அந்த XML ஃபைலுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல். இதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல் வச்சு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக இந்த ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோலோட எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலோட காமன் எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரெண்டாவது இமேஜ் யூஆர்எல், தேர்ட் ஒன் இஸ் இம்ப்ரெஷன்ஸ். இந்த மூணு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா இட்ஸ் என்க்ளோசஸ் த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல். இதுதான் என்ன என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இமேஜ் யூஆர்எல்ங்கிறது இமேஜோட பாத்தை டிஃபைன் பண்ணும். இம்ப்ரெஷனுங்கிறது அந்த எவ்வளோ நேரம் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் வந்து அப்பியர் ஆகணும் ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். சிம்பிள் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து இமேஜஸ் வந்து என்ன ஆகணும், ரேண்டம்லி மூவ் ஆகிட்டே வரணும். எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ண ரேண்டம்லி மூவ் ஆகிட்டே வரணும் யூஸிங் ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல். இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு வெப்சைட். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைலில் நியூவில் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு விசுவல் பேசிக்கில் நான் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ வெப்புங்கிற விசுவல் பேசிக்கில் வெப் அப்ளிகேஷன் வெப்பை கிளிக் பண்ணுறேன். அதில் ASP.NET வெப் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி பில்டினாக நிறையா டிஃபால்ட்டாக நிறையா திங்ஸ்லாம் அதில் இருக்கும். நிறையா டேட்டா அதில் இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், எம்டி வெப் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெப் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வெப் ஃபார்முக்கு அப்புறம் XML ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வெப் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக விசுவல் பேசிக்கில் வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு பார்த்துருப்போம். அது நார்மலாக விண்டோஸ் அப்ளிகேஷன். ஸோ it is called as a form 1, form 2, form 3. But now we will see about web application. Okay. ஸோ அப்போ வெப் அப்ளிகேஷனுங்கும் போது அது என்ன இருக்கும் அப்படின்னா வெப் ஃபார்ம் 1, வெப் ஃபார்ம் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நம்ம ஒர்க்கிங் ஏரியா நம்ம டிசைன் பண்ணுற ஏரியாவுக்கு போய் தான் வெப் ஃபார்ம் 1, வெப் ஃபார்ம் 2 இருக்கும். அதை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்டி வெப் அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாமல் எம்டியாக ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறேன். ஃபைல் நேம் வந்து என்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா நான் ஆட்ரோட்டேட்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக C:\கோலன்லேயே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என் ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே C:\கோலன் சேவ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணுமோ இந்த ஃபைல் அந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு பியூர் எம்டி வெப்சைட் கிரியேட் ஆகிருக்கும் எதுவுமே இல்லாமல். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரோட்டேட்டர்னு சொல்லி எனக்கு ஃபைல் நேம் வந்திருக்கும். பட் எந்த விதமான வெப் ஃபார்மே இதில் இருக்காது. இப்போ தான் என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு வெப் ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஃபைலில் போய் நியூவில் ப்ராஜெக்டை கொடுத்த உடனே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா விசுவல் பேசிக்கில் வெப்பில் எம்டி வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். எம்டி ASP.NET வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஹவு டு கிரியேட் ஏ வெப் ஃபார்ம். இப்போ நம்ம டிசைன் பண்ணால் கண்டிப்பாக வெப் ஃபார்ம் தேவைப்படும். ஸோ எப்படி வெப் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் ஆட்ரோட்டேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஐட்டம் ஒன்று இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் விசுவல் பேசிக்கில் வெப் அது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு கீழே வெப் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிற வெப் ஃபார்மில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ASP.NET. ஸோ நம்ம எப்படி எக்ஸ்டென்ஷன் இருக்கோம்னா .ASPXன்னு இருக்கும். இதே நீங்கள் விண்டோஸில் வெப் அப்ளிகேஷன் விண்டோஸில் நார்மலாக உள்ள விண்டோஸ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா .VBன்னு இருக்கும். ஃபார்ம் 1.VB, ஃபார்ம் 2.VBன்னு இருக்கும். ஹியர் நம்ம வெப் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஆனால் வெப் ஃபார்முங்கும் போது இது ASP.NET வச்சு தான் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது ASPXங்க எக்ஸ்டென்ஷனோட இந்த ஃபைல் இருக்கும், இந்த ஃபார்ம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆட் கொடுத்துறேன். எனக்கு ஒரு வெப் ஃபார்ம் இப்போ ஆட் ஆகிருக்கும். என்னோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர்லையும் ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ் டிசைனிங் விண்டோலையும் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று டிசைன், வெறும் டிசைன் மட்டும் காமிக்கும். அடுத்து ஸ்ப்ளிட்டு, நம்ம கீழே டிசைன் மேலே எனக்கு கோடிங் ஆட் ஆகிட்டே வரும். அப்புறம் சோர்ஸ், இதில் கோடிங் மட்டும் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், டிசைனிங் பேஜை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போதும்.
இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதில டிசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன், ஒரு ஹெட்டிங். நார்மலா ஒரு லேபிள் வச்சு ஹெட்டிங் வைக்க போறேன். ஸோ லேபிள டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இங்க வந்து ஃபிட் ஆயிருக்கும். எப்பயும் போல லேபிள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்ல போய் மாத்துங்க. சிம்பிள் வெப் பேஜ் கிரியேஷன் யூசிங் Adrotator கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட்ல மாத்திருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இதோட ஃபாண்ட் கலர்லாம் மாத்துனா மாத்திக்கோங்க. அதே மாரி என்ன பண்ணுங்க, இங்க போனீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, போல்டா இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி கேட்கும். அத போல்டு ட்ரூ குடுத்தீங்கன்னா எனக்கு என்னவாயிரும் போல்ட் ஆயிரும். அந்த இட்டாலிக்கா வேணுமா, இல்ல ஃபாண்ட்டோட நேம் மாத்தணுமா அப்படிலாம் கேட்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அத என்ன பண்ணிக்கோங்க, நீங்க மாத்திக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நார்மலா கேம்ப்ரியாவே வச்சுக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்து சைஸ் கேட்கும். சைஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்மாலு, மீடியம், லார்ஜ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அத என்ன பண்ணிக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் லார்ஜ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கேன். அண்டர்லைனு, ஸ்ட்ரைக் அவுட் இதெல்லாம் உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க. சரி ஓகே. நான் இத சென்டர்ல கொண்டு வரணும் சார் அப்படின்னா, என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத கோடிங் இது வந்து டிசைனிங் பேஜ். சேம் கோடிங் பேஜ் போனோம் அப்படின்னா, சோர்ஸ்குள்ள போங்க. இங்க நீங்க கிரியேட் பண்ண நீங்க எங்க ப்ராப்பர்ட்டீஸ்ல சேஞ்ச் பண்றீங்களோ, அது எல்லாமே இங்கேயே வியூ ஆயிரும். சேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப நான் சென்டர்ல வரணும் அப்படின்னா, நத்திங் பட் இந்த இடத்துல வந்து சென்டர் மட்டும் குடுத்துக்கோங்க. CENTR அதுவே வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ சென்டர க்ளோஸ் பண்றதும் கிரியேட் ஆகும். அத கட் பண்ணி டிவ் டெக்கு கீழயே மேல போட்டுக்கோங்க. இப்போ என் கோடிங் பேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஹெட்டிங் என்னவாயிருக்கும் அப்படின்னா, சென்டர்ல வந்திருக்கும். இதுக்காக என்டர் தட்டுறேன். என்டர் தட்டிட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு லேபிள்ல ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கேன். இப்போ எனக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஆட் ரொட்டேட்டர் கண்ட்ரோல் வைக்க போறேன். ஸோ என்னோட டூல் பாக்ஸ்ல 2வதே ஆட் ரொட்டேட்டர் கண்ட்ரோல் இருக்கும். அத டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னோட ஆட் ரொட்டேட்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்க ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்க மூவ் பண்ணி இங்க வைக்கலாம். அல்லது இங்கேயே சென்டர் என்ன பண்ணிக்கலாம் நீங்க மாத்தி வச்சுக்கலாம். ஸோ சென்டர இந்த டிவ் டேக்குக்கு மேல இங்க குடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆட் ரொட்டேட்டர் என்னவாயிரும் சென்டர்ல வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லேபிளும் எனக்கு என்ன பண்ணும் சென்டர்ல வரும். அந்த நெக்ஸ்ட்டு இந்த பிஆருக்கு நான் என்டர் தட்டினேன்ல, ஸோ அந்த பிஆர் பிரேக் ஆயிருக்கும். நான் அங்க மேல 2 தடவ என்டர் தட்டின டிசைனிங் பேஜ்ல இங்க எனக்கு என்னவாயிரும் ஆட்டோமேட்டிக்கா கோடிங் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆட் ரொட்டேட்டர் கிரியேட் பண்ணேன். ஸோ சென்டர் இங்க க்ளோஸ் பண்ணிக்க. அப்ப எனக்கு 2மே எனக்கு எங்க தெரியும் அப்படின்னா, சென்டர்ல வந்து வியூ ஆகும். ஓகே. ஸோ 2வது என்ன பண்ணீங்க அப்படின்னா, என்னோட ஆட் ரொட்டேட்டர் கண்ட்ரோல் எடுத்து என்னோட ஃபார்ம்ல வச்சிருக்கேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, முக்கியமானது இமேஜ் வியூ பண்ணணும். அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க உங்களோட இந்த ஃபைல்லயே இந்த விசுவல் ஸ்டுடியோல அந்த ASP.NET ஃபைல்லயே தூக்கி என்ன பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆட் ரொட்டேட்டர் கீழ இதிலேயே பேஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. என் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்ல உள்ள 3 ஃபைலையும் நான் என்ன பண்ணிருக்கேன் செலக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபைல் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணிருங்க. 1, 2, 3 வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க XML ஃபைல்ல இந்த ஃபைல் நேம் குடுக்கும்போது ஈஸியா இருக்கும். பில்ட்-இன்னா இருக்க ஃபைல் அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபைல் நேம நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு, நான் ஈஸியா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, அது மாரி XML ஃபைல் ஈஸியா குடுக்கறதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, 1, 2, 3 வச்சுக்கிறேன். முக்கியமானது இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைல்ல எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்கோ அத அப்படியே குடுக்கணும். ஜேபிஜினா ஜேபிஜி குடுக்கணும். ஜேபிஜினா ஜேபிஜி குடுக்கணும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா 3 ஃபைலையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ண போறேன், இங்க உங்களோட ப்ராஜெக்ட்குள்ள என்ன பண்ண போறேன், பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபைல் நேமை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பேஸ்ட் குடுத்துருங்க. எனக்கு என்னவாயிரும், 3மே எனக்கு என்னவாயிரும், 1.jpg, 2.jpg, 3.jpg 3மே எனக்கு என்னவாயிரும், பேஸ்ட் ஆகிரும். இது உங்களோட அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் எல்லா கோடிங்கும் எழுத போறோம் அப்படின்னா XML ஃபைல்ல எழுத போறோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு XML ஃபைலை இன்சர்ட் பண்ணணும். 4th ஸ்டெப். அப்ப இந்த ஆட் ரொட்டேட்டர் கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஆட்ல போயிட்டு, அதே நியூ ஐட்டம். இத கீழ பார்த்தீங்க அப்படின்னா XML ஃபைல்னு ஒரு ஆப்ஷனே கேட்கும். உங்களுடைய ஜெனரல்ல போனீங்க ஆர் டேட்டால போனீங்க அப்படின்னா XML ஃபைல் இருக்கும். வெப்ல இருந்துச்சு வரும். டேட்டால போனீங்க அப்படின்னா XML ஃபைல் இருக்கும். XML ஃபைலோட நேம் ஆல்ரெடி XML ஃபைல் 1ன்னே இருக்கும். அது இருக்கறனா கூட மாத்தனா மாத்திக்கோங்க. அது சேம் அப்படியே இருக்கட்டும். ஸோ டேட்டால XML ஃபைல கிளிக் பண்ணிட்டு ஆட் குடுக்குறேன்.
எனக்கு இந்த இடத்துல ஒரு XML ஃபைல் கிரியேட் ஆயிரும். அந்த XML ஃபைலோட கோடிங் இப்படி தான் இருக்கும். இதுக்கு கீழ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கோடிங் எழுத போறேன். சரிங்களா? ஸோ என்ன கோடிங் அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸோ ஆல்ரெடி பார்த்து தான் என்னோட XML ஃபைல் எப்பவுமே அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் என்னவா இருக்கணும் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஆட் டேக் ஏடி இதுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு யூஆர்எல் என்ன யூஆர்எல் அப்படின்னா இமேஜோட யூஆர்எல் கொடுக்க போகிறேன் IMAGE URL ஓகேங்களா இதுக்குள்ளே இமேஜ் யூஆர்எல் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் இங்கே சேவ் பண்ணியிருக்கோம் அந்த யூஆர்எல் அப்படியே கொடுக்க போகிறேன் 1.jpg சரிங்களா. இதுக்கப்புறம் முக்கியமான என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன் ஆல்ரெடி இம்ப்ரெஷன் என்ன சொல்லி பார்த்துருக்கோம். எவ்வளவு நேரம் அந்த டைம் அந்த உங்களுடைய இமேஜ் வந்து வியூ ஆகணும். நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நார்மலாக 5 கொடுக்குறேன் சரிங்களா லென்த் ஆஃப் த டைம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை வியூ பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அடுத்த இமேஜை வியூ பண்ணுற கோடிங் எழுத போகிறேன். இந்த சேம் ஆடு அது கீழே ஃபஸ்ட்டு இமேஜ் யூஆர்எல் ஸோ 2.jpg ஸோ இம்ப்ரெஷன் ஸோ இதுக்கு ஒரு 5 கொடுக்குறேன். இந்த சேம் ப்ராசஸ் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு 3.jpg இந்த சேம் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் தட்ஸ் ஆல் இவ்வளோ XML ஃபைல் நீங்கள் நிறைய இமேஜ் வைக்கணும் வச்சுக்கலாம். நான் இப்போ 3 இமேஜ் மட்டும் வச்சு ஒரு XML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ XML ஃபைலோட ஒர்க் முடிஞ்சு போகுது. ஒரு XML ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு அதில் இமேஜ் என்ன பண்ணியாச்சு லோட் பண்ணியாச்சு இம்ப்ரெஷன் கொடுத்தாச்சு. இப்போ உங்களோட டிசைனிங் பேஜுக்குள்ளே போங்க. இது 5வது ஸ்டெப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இமேஜ் யூஆர்எல் இந்த XML ஃபைல் இருக்குல்ல அதை ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோலோட என்ன பண்ணணும் மேப் பண்ணணும். அதுக்கு ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஹேவியருக்கு கீழே அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் தான் இதில் இருந்து XML ஃபைல் சொல்லுவோம். நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலை தூக்கி எதில் பண்ணும் அந்த ஆர்டரால் மேப் பண்ணால் தான் எனக்கு இதில் என்ன பண்ணும் இமேஜ் வியூ ஆகும். அப்போ என்ன பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஆர்டர் கீழே இந்த XML ஃபைலுக்கு இதுலேயே வந்துடும். அந்த XML ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலுங்கிட்ட அந்த என்னோட அந்த ஃபைல் நேம் இதில் வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல் இவ்வளோ உங்களோட ஒர்க்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நீ XML ஃபைலை சேஞ்ச் பண்ண ஒரே என்ன பண்ணிருக்கணும் நான் மேப் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இமேஜ் ஆட் பண்ணி நீங்கள் டேட்டா ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல் தான் எனக்கு என்ன வியூ ஆகும் இமேஜஸ் தான் வியூ ஆகும். அப்போ நான் 4th இமேஜ் ஆட் பண்ணேன் அப்படின்னா திருப்பி இதை கிளிக் பண்ணி இதை ஆர்டரோட கிளிக் பண்ணி அகைன் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலை மெர்ஜ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு என்ன பண்ணிருக்கணும் மேப் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வெப் ப்ரௌசரில் ரன் ஆகும். எனக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜுங்கிற ப்ரௌசரில் ரன் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வெறும் கூகுள் க்ரோம் மட்டும் இருக்கும். மேபி கூகுள் க்ரோம் ரன் ஆகலாம். மொசிலா ஃபயர் பாக்ஸ் தான் மொசிலா ஃபயர் பாக்ஸில் ரன் ஆகலாம். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வரும். திருப்பி நான் F5 ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு 2வது இமேஜ் அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு 3rd இமேஜ்லேயும் எனக்கு என்ன பண்ணிருக்கும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன்ஸில் எனக்கு என்ன பண்ணும் வியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் வெப் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம் யூஸிங் ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல் வச்சு ஒரு சிம்பிள் வெப் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதான் என்னது அப்படின்னா ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோலோட யூஸ். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 3 ப்ராசஸ் தான். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேபிளை வச்சு ஒரு ஹெட்டிங் வைக்கிறேன். செகண்ட் பாயிண்ட் ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். தேர்டு என்னோடய இமேஜை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். 4th ஒரு XML ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். 5th அந்த XML ஃபைலுக்குள்ள கோடிங் எழுதுகிறேன். 6th அந்த XML ஃபைலை ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோலோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்ரோட்டேட்டர் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைலை கிளிக் பண்ணும்போது எனக்கு XML ஃபைலை என்ன பண்ண போகிறேன் மேப் பண்ண போகிறேன். ஃபைனலி ரன் த ப்ரோக்ராம். Okay, this is a process for Adrotator control. Okay, thank you.